அவள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ண உடனே எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. என்னோட ஹார்ட் அவ்வளோ பம்ப் ஆகி அங்கேயே மயக்கம் போட்டு கீழே இருந்தது. என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஹக் அவள் தான். அப்புறம் ஒரு வழியாக கண்ணை முழிச்சு பார்க்குறேன். அவள் மடி மேலே என் தலை இருக்கு, அவள் ஃபேஸ் என் பக்கத்தில் இருக்கு. அவள் என்கிட்ட ஹே ஆர் யூ ஓகேவான்னு கேட்டா. நான் மறுபடியும் மயக்கம் போட்டுட்டேன். அடுத்த நாள் நானும் அவளும் மீட் பண்ணோம். அவள் உன் பைக்கில் என்னை ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போறியான்னு கேட்டா. இவ்வளோதானா வான்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போனேன். நான் பல நாள் ஆசைப்பட்ட கனவுலாம் ஒரே நாளில் நடக்கும்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை சுற்றியும் சில்லுன்னு காற்று. அவள் என்னை ஹக் பண்ணிக்கிட்டே என் ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டே வந்தா. நான் பெரிய ரொமான்டிக் பர்சன்லாம் இல்லை, ஆனால் அவகிட்ட இருக்கும்போது எனக்கு தெரியாமையே நான் ஒரு ரொமான்டிக் பர்சனாக மாறிட்டே இருக்கேன். அவளோட அந்த வெகுளித்தனமும் அவளோட அழகான கூந்தலும் என்னை ஒவ்வொரு டைமும் வைக்கப்பட வைக்கும். ஆனால் அவள் பார்த்தா நான் அப்படியே தெரியாத மாதிரியே காட்டிக்குவேன். இப்படியே எங்களோட லவ் டேட்டிங் 3 months மேலே கம்ப்ளீட் ஆச்சு. ஒரு நாள் வீட்டில் பேசுறதுக்காக அங்கே தான் உட்காந்து உங்ககிட்ட இப்போ எல்லா கதையுமே சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் நான் சாகிறதுக்குள்ளே உங்ககிட்ட சொல்லிட்டேன். 2 பேரும் மீட் பண்ண பிறகு வீட்டில் பேசலான்ட்டு வெளியில் போகும்போது கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள எங்கிருந்தோ ஒரு லாரி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து என் மேலே மோதிருச்சு. அந்த ஆக்சிடெண்ட்ல எனக்கு தெரியும் நான் செத்துருவேன்னு. நல்ல வேலை, நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் நடந்த எல்லா விஷயமும் ஒரு 7 நிமிஷம் படமாக ஓடுன்னு சொல்லுவாங்களே, அது மூலியமா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. அவகிட்ட கிடைச்ச அந்த நினைவுகள், அவளோட அந்த லவ், கேரிங் என் லைஃப்பில் இந்த ஜென்மத்துக்கு இதுவே போதும். அவள் ஓடி வந்து என்னை பார்க்கும்போது லாஸ்ட்டாக என் கண்ணில் இருந்து ஒரே ஒரு பதில் தான் அவகிட்ட சொன்னேன், ஐ லவ் யூ. இது சொல்லி முடிச்ச உடனே என் உசுறு என்னை விட்டு போயிடுச்சு.